அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாத பௌர்ணமியில் சில முக்கியமான கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருள் கிடைக்க நீங்கள் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு போற்றி, திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக மாற்றத்தால் பல நன்மைகள் ஏற்படும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலம் ஏற்படலாம். அவர்களுடைய விஷயத்தில் காணப்பட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும். தொழிலில் திட்டமிட்டு செயல்படுவீங்க. பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் பரிபூர்ணமாக மாறும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். பணவரவு நன்றாக இருக்குது. ஆச்சரியப்படும் அளவுக்கு பணவரவு அற்புதமாக இருக்குது. உங்களுடன் தொழில் செய்ய நிறைய பேர் நம்பி வருவாங்க. புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மேன்மையை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தூக்கத்தை தவிர்க்காமல் நன்றாக தூங்குவது நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் தீரக்கூடியதாகும். நினைக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமும் பெயரும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நீங்கள் தினம்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் தீரக்கூடியதாகும். நினைக்காத காரியங்கள் நடக்கும். நல்ல ஒரு காலகட்டம். அற்புதமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வது, மருத்துவ பரிசோதனை செய்வது, உங்களுடைய உடம்புல அக்கறை செலுத்துவது போன்ற அமைப்பு உள்ளது. புதிய அறிமுகங்கள் ஏற்படலாம். காதல் தோல்வி அடைந்தவர்கள் அதிலிருந்து மீண்டும் புதிய காதல் அமைப்பு ஏற்படலாம். நேர்மறையான அமைப்பு உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் ஏற்ற நல்ல ஒரு மாற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை. திங்கட்கிழமைகளில் குரு வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். ஆனி மாத பௌர்ணமி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கிரக மாற்றத்தை தருவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமான நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இந்த ஆனி மாதம் 21ஆம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு செல்வதாக அங்குள்ள கேதுவுடன் இணைந்து உங்களுக்கு சஞ்சரிப்பார். வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க நீங்கள் அதிகம் செலவிடுவீங்க. பூரண புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறலாம். அண்ணன் தம்பிக்குள் இருந்த அரசியல் புரசல் மாறக்கூடியதாக, பாக பிரிவினைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக, பூர்வீக சொத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் இருந்த தொய்வு அகலும். சக பணியாளர்களின் ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. மேசராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி காணக்கூடியதாகவும் தேவையான அளவுக்கு பணம் இருக்கக்கூடியதாகும். கடன் விஷயத்தை பொறுத்தவரை சற்று நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காமல் விட்டுப்பிடித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படலாம். எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்கு. அனைவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கலாம். சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம், அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். புதிய முயற்சிகள் வாய்ப்புக்கான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கலாம். பிள்ளைகளால் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்ற பேச்சுவார்த்தை உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலில் சரியான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்களாம். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்து ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சுக்கிரன் 4ல் இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. பங்கு வர்த்தக தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் நிதானமான ஒரு போக்கு உங்களுக்கு காணப்படலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். எதிலுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் உங்களுடைய யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். பெண்கள் உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. கலைத்துறையில் இருந்த போட்டிகள் அகலலாம். அரசியல் துறையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் குறித்து கொண்டு வந்த கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். பணம் உங்களுக்கு பல வகையில் செலவாகும். உங்களுடைய காரிய வெற்றி தாமதம் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலைகள் நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு தாமதப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய படிப்பில் முழு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் நல்லது. கலைத்துறையில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக நீங்கள் மாரியம்மனை பூஜித்து வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். இந்த காலகட்டம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். எனவே கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலும் வேலைப்பளுவும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.